டாக்ஸி தொழில் தொடர்பாக கோவை மற்றும் நீலகிரி மாவட்ட ஓட்டுநர்களிடையே நீடிக்கும் மோதல் தொடர்பாக தற்போது வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை மேலும் செய்தியாளர் அனீஷ் வழங்க நாம் கேட்கலாம். அனீஷ், மேலும் விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்ட கால் டாக்ஸி மற்றும் டாக்ஸி கேப் ஓனர்கள் மற்றும் டிரைவர்களுக்கும் அதே போன்று கோவை கால் டாக்ஸி டிரைவர்களுக்கும் தொடர்ந்து தொழில் போட்டி காரணமாக அதாவது பிரச்சனை நடந்து கொண்டே வருகிறது. இந்நிலையில் தொழில் போட்டி காரணமாக உதகைக்கு வாடகை சென்ற கோவை கால் டாக்ஸி ஓட்டுநரை தாக்கிய ஊட்டி கால் டாக்ஸி ஓட்டுநரை கைது செய்ய கூறி மேட்டுப்பாளையம் பகுதியில் தொடர்ந்து தற்பொழுது போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் அண்மை காலமாக கோவை மாநகரிலிருந்து கால் டாக்ஸி மூலம் சுற்றுலா பயணிகளை ஊட்டிக்கு அழைத்து செல்லும் பொழுது அங்கு இருக்கும் உள்ளூர் கார் டிரைவர்கள் இங்கு வாடகை எடுக்கக்கூடாது என கோவை கால் டாக்ஸி டிரைவர்களை தகாத வார்த்தைகளால் பேசி வருவதாக தொடர் புகார் எழுந்து வருகிறது. இந்நிலையில் நேற்று காலை கோவை தூளூர் பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் என்பவர் கால் டாக்ஸி மூலம் கோவையிலிருந்து சுற்றுலா பயணிகளை ஏற்றுக்கொண்டு உதகைக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த சுற்றுலா வாகனத்தின் டிரைவர் அசோசியேஷன் சங்க தலைவர் தீபக் என்பவர் தங்கவேலுவை உங்களை போன்ற வெளிப்பகுதி ஓட்டுநர்களால் எங்களது தொழில் பாதிக்கப்படுவதாக கூறி தகாத வார்த்தைகளால் பேசி கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் அவர் படுகாயமடைந்து உதகை அரசு மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது இந்த தகவல் காட்டுத்தீ போல கோவை கால் டாக்ஸி டிரைவர்களின் வாட்ஸ்அப் குழுக்களில் பகிரப்படவே ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட கால் டாக்ஸி டிரைவர்கள் இன்று மேட்டுப்பாளையம் உதகை சாலையில் தூரிப்பாலம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதே போன்று நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டாக்ஸி மற்றும் டாக்ஸி கேப் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களுக்கும் சமவெளி பகுதியில் உள்ள கார்பரேட் நிறுவனங்களான ஓலா, ஊபர், நெட் டாக்ஸி உள்ளிட்ட நிறுவனங்களுக்கும் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பிரச்சனை நடைபெற்று வருவதாகவும் கார்பரேட் நிறுவனங்களை சேர்ந்த டாக்ஸிகள் நீலகிரிக்குள் வந்து பயணிகளை ஏற்று செல்லக்கூடாது என இங்கிருக்கும் சங்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் அடிக்கடி இந்த இரு கோவை மற்றும் உதகை சேர்ந்த இரு டாக்ஸி டிரைவர்களுக்கும் கைகலப்பு மற்றும் பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று தொடர்ந்து அதாவது கல்லாறு பகுதியில் வந்த ரெட் டாக்ஸி ஓட்டுநரை பிடித்து நீலகிரி சேர்ந்தவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் இதனை கண்டித்தும் கைது செய்த தலைவரை உடனடியாக விடுதலை செய்ய கோரி உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் டாக்ஸி கேப் சங்கத்தை சேர்ந்த 100கணக்கானவர்கள் தற்பொழுது போராட்டம் அதாவது சாலை மறியலில் ஈடுபடுவதற்கு முயன்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஏடிஎஸ்பி மணிகண்டன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதனால் உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஷியாம், டாக்ஸி தொழிலால் கோவை மற்றும் நீலகிரி கால் டாக்ஸி ஓட்டுநரிடையே மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நீலகிரியில் போராட்டம் நடைபெற்ற நிலையில் கள விவரங்களை நீலகிரி செய்தியாளர் அனீஷ் வழங்க நாம் கேட்டோம். அதே போல கோவை கால் டாக்ஸி ஓட்டுநர் தாக்கப்பட்டதை கண்டித்து கோவையிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிர்வேல் வழங்க நாம் கேட்கலாம். கதிர்வேல், கோவையில டாக்ஸி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க, என்னென்ன கோரிக்கைகள் அவர்கள் வைக்கிறாங்க? வணக்கம். அதாவது கோவை மாநகரிலிருந்து கால் டாக்ஸி மூலமும் சுற்றுலா பயணிகளை ஊற்றி கலைச்சு செல்லக்கூடிய போது அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் கால் டாக்ஸி டிரைவர்கள் வந்து வாடகை எடுக்கக்கூடாது அப்படின்னு கோவை கால் டாக்ஸி டிரைவர்களை தகாத வார்த்தையில் பேசி தாக்கி வருவதாக தொடர் புகார்கள் எழுந்தவொன்னா இருக்குது. இந்த நிலையில நேற்று காலை வந்து சூலூர் பகுதியைச் சேர்ந்த தங்கவேலு அப்படிங்கிறவர் வந்து கால் டாக்ஸி மூலம் கோவையிலிருந்து சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஊட்டிக்கு போயிருக்காரு. அப்போது வந்து அங்க இருக்க சுற்றுலா வாகன டிரைவர் அசோசியேஷன் சங்க தலைவராக இருக்கக்கூடிய தீபக் அப்படிங்கிறவர் வந்து தங்கவேலு வந்து உங்களை போன்ற வெளிப்பகுதி ஓட்டுநர்களால்தான் இங்க தொழில் பாதிக்கப்படுவதாக கூறி தகாத வார்த்தையால பேசி கடுமையாக தாக்கியதாக கூறப்படுது. இதுல வந்து அவர் படுகாயம் அடைந்து தற்போது ஊட்டி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில இந்த தகவல் வந்து காட்டுத்தீ போல கோவை கால் டாக்ஸி ஓட்டுநர் டிரைவர்களுடைய வாட்ஸ்அப் குழுக்குள்ள பகிரப்படவே ஆக்கிரமிந்த 100க்கும் மேற்பட்ட கால் டாக்ஸி டிரைவர்கள் வந்து இன்று மேட்டுப்பாளையம் உதகை சாலையில தூரிப்பாலம் அருகே வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இதனால சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல் வந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த மேட்டுப்பாளையம் டிஎஸ்பி பாஸ்கரன் அரைப்பாளையம் சொல்ற சின்ன கமலம் தலைமையான போலீசார் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த கால் டாக்ஸி டிரைவர்களுடைய பேச்சுவார்த்தையில தற்பொழுது ஈடுபட்டு வராங்க. கோவை மற்றும் நீலகிரி கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களோடு காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கள விவரங்களை நம்முடைய செய்தியாளர்கள் அனீஷ் மற்றும் கதிர்வேல் வழங்க நாம் கேட்டும். இருவருக்கும் நன்றி.